சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சபேசன் வீட்டுக்கு, அவர் வீடு திரும்பினதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான மூட்டைகள் வந்து இறங்கியிருக்குதாம். அந்த ஒரு மூட்டையும் பிரிச்சு பார்த்துட்டு சபேசன் ஆனந்த கண்ணீர்ல மூழ்கியிருக்காரு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல சுஷாந்திகா வெற்றியாளரா அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு சபேசன் ரன்னர் அப்பா தேர்வாயிருக்காரு. இது வந்து சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த சரிகமபா சீசன் 5யோட பயணத்துல சபேசன் அதிகப்படியா ஜட்ஜஸோட அப்ரிசியேஷன வாங்கியிருக்காரு. பல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலயுமே அவர் பின்தங்கினதே கிடையாது. அவரோட கிராஃப் அப்படிங்கிறது ஒரு நாள் அதிகமாயிட்டு தான் போச்சு. அப்படிப்பட்ட சபேசன எதுக்காக நீங்க வந்து கிராண்ட் ஃபினாலேல ரன்னர் அப்ப குடுத்தீங்க? அவருக்கு வந்து டைட்டில் வின்னர் தான் குடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆதங்கமான கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல சபேசன் இலங்கையிலிருந்து வந்திருக்காரு. அவர் என்னதான் இலங்கையிலிருந்து வந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும், தமிழ்நாடு கண்டஸ்டன்ட்ஸ் உதாரணத்துக்கு பவித்ரா, இனியா, செந்தமிழன் இவங்களும் எந்த மாரி ஃபேன் பேஸ தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சிருக்காங்களோ, அதே ஃபேன் பேஸ விட 10 மடங்கு சபேசன் உருவாக்கியிருக்காரு. ஒரு வாரம் சபேசன் ப்ரோமோ லேட் ஆனா கூட, எதுக்காக நீங்க சபேசன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணல? சீக்கிரம் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுங்கங்கிற மாரி அவங்க அன்ப வெளிப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு சபேசன நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த சீசன் 5ல இருந்துச்சு. இப்ப சபேசன் இந்த சீசன் 5யோட ரன்னர் அப்பா வந்ததுக்கு பிறகு, அவரோட எல்லா விஷயங்களும் பேக் பண்ணிக்கிட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அவர் சொந்த ஊருக்கு போன அடுத்த நிமிஷமே அவர தேடி ஒரு மிகப்பெரிய மூட்டை வந்திருக்குது. அதுவும் 2, 3 மூட்டைகளா வந்திருக்குது. அந்த ஒரு மூட்டையும் பிரிச்சு பார்த்து, மக்கள் அவருக்கு மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி திக்குமுக்காடி போயிட்டாராம். காரணம் என்னன்னா, அந்த ஒரு மூட்டையிலயும் எக்கச்சக்கமான வாழ்த்து மடல், பாராட்டுக்கள், சபேசனுக்கு வந்திருக்கக்கூடிய கிஃப்ட், அன்பு கடிதம்னு சொல்லி, இது எல்லாமே அடங்கின ஒரு பொக்கிஷம் தான் அந்த மூட்டையில வந்து இறங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் சபேசனோட ஃபேன்ஸ், அவங்க ஊர் மக்கள், அந்த ஊர் பெரிய தலைவர்கள் இவங்க எல்லாமே ஒண்ணா சேர்ந்து எழுதி சபேசனுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. எங்களால கிராண்ட் ஃபினாலேவ பார்க்கறதுக்கு நேர்ல வர முடியல சபேசன். ஆனா நீ நம்ம ஊருக்கு பெரிய பெருமைய தேடி குடுத்துட்ட. நீ பெரிய ஆள் ஆனது மட்டும் இல்லாம, நம்ம ஊரையும் நீ பெரிய ஆள் ஆக்கிட்ட. கண்டிப்பா உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. சரிகமபா மேடைய விட இன்னும் ஒரு 10 மடங்கு பெரிய மேடை உனக்கு கிடைக்க தான் போகுது. அதுக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும், எக்கச்சக்கமான தோழிகள், சகோதரிகள் சபேசன தான் ஒரு அண்ணனாவோ, தம்பியாவோ நினைச்சு அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க. அந்த ஒரு கடிதத்தையும் மெனக்கெட்டு உட்கார்ந்து படிச்சு, தன்னோட ரசிகர்கள்னு சொல்றத விட, தன்னோட நண்பர்கள், தான் சகோதர, சகோதரிகள் எந்த அளவுக்கு தான் மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல சபேசன் மெய்மறந்து போயிட்டு பயங்கரமா அழுதுட்டாராம். இப்படிப்பட்ட ஃபேன்ஸ், இப்படிப்பட்ட சகோதர, சகோதரிகளுக்கு, இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸுக்கு நம்ம இந்த டைட்டில வின் பண்ணாம ஒரு ஏமாற்றத்த குடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி சபேசனுக்கு இருந்தாலும், கிராண்ட் ஃபினாலே போயிட்டு டாப் 3ல ஒரு ஆளா வந்து அவங்கள எந்த வகையிலும் நம்ம பெருசா ஏமாற்றத்த குடுக்கலங்கிற மாதிரி தனக்கு தானே சமாதானப்படுத்திட்டு இருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு சபேசனுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க குடும்பத்தினரே எதிர்பார்க்கல. குறிப்பா சபேசனோட அம்மா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. சபேசன ஒரு அன்லக்கி ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த சொசைட்டி இப்ப சீசன் 5யோட இது ரிசல்ட்டுக்கு அப்புறமா சபேசன தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.